ஆக்சுவலி இந்த Node.jsனா என்ன, அது எதுக்கு தான் யூஸ் ஆகுது? இது React.js எபிசோட் 2 யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தப்போ அதை ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். குரோமில் அந்த ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு V8 ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து அந்த V8 என்ஜினை மட்டும் தனியாக எடுத்தாங்க. அதோட சேர்த்து கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண OS மாடியூல், பேக் எண்ட்லாம் ரன் பண்ணுறதுக்கு வெப் சர்வர், ஜாவா ஸ்கிரிப்டோட பேக்கேஜ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு NPM, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் Node.js. ப்ரௌசரில் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கூட Node.js இன்ஸ்டால் பண்ணுறது வழியாக டேரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டர்லையும் ரன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணி வெப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கேம் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி. Node.jsஐ யூஸ் பண்ணி ரன் பண்ணுற ஒன் ஆஃப் த பேக்கேஜ் தான் இந்த React. இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற குழப்பமான லாங்குவேஜை ஃபேமஸ் ஆக்குனதுக்கு இந்த Node.js தான் பெரிய காரணம். இதில் நீங்கள் என்ன பேக்கேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.